3 வருஷமா பியூர் வெஜ் மட்டும் சமைச்சிட்டு இருந்தேன் இந்த குக்கர்ல. இப்போ நான் நான்வெஜ் சமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏற்கனவே நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. நான் பிளாக் கலர்ல ஒரு ஹைட் கம்மியா ஒரு குக்கர் வச்சிருப்பேன். அந்த குக்கர் இப்ப ரிப்பேரா போயிடுச்சு. கடையில கொடுத்தேன், ஆனா இன்னும் வரல. அவசரத்துக்கு என்ன செய்யறதுன்னா மட்டன் வேக வைக்கிறதுக்கு, ஆனா குக்கர் இருக்கு. அது 12 லிட்டர் குக்கர். 1 கிலோ மட்டன் வேக வைக்கிறதுக்கு 12 லிட்டர் குக்கர்ல வச்சோம்னா அது வேகும் வேகும் ரொம்ப நேரம் வேகும். இந்த குக்கர்ல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சிக்கு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு அதுல வேக வச்சுட்டு அடுத்து மல்லி சிக்கன் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தேன். தங்கச்சிக்கு மல்லி சிக்கன் ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் மல்லி சிக்கன் கேட்பாங்க. இந்த மல்லி சிக்கன் ரெசிபி தேவைப்பட்டா ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு சிலர் இந்த குக்கரோட ரேட் என்ன, இந்த குக்கர் என்ன பிராண்டுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த குக்கர் நான் அமேசான்ல ட்வின் பர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வாங்கியிருந்தேன். இது வந்து 5 லிட்டர் குக்கர், ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல செஞ்சது. மூடியோட சேர்த்து குக்கரோட வெயிட் எப்படி ஒரு 2.5 கிலோ கிட்ட இருக்கும். நான் 3 வருஷமா வெஜ் மட்டும் தான் சமைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நான்வெஜ் சமைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பக்கம் மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன்லாம் ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு ஏதாவது வேலை செய்யலாமே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண வந்துட்டேன். ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்ன ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரிட்ஜில் மெயினாக தக்காளி உருளைக்கிழங்கு வைக்க மாட்டேன். மற்றபடி இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருக்கும். ஏதாவது 1-2 காய்கறிகள் இருக்கும். சாஸ் இருக்கும். மெயினாக இந்த எசன்ஸ் அப்புறம் நெய் பாலிஸ் இது மட்டும் தான் இருக்கும்.